வணக்கம்ங்க. அதாவது பீகார் மாநிலத்தைச் சேர்ந்தவர் கிருதிகுமாரி, வயது 24. இவர் MBA படித்துள்ளார். கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் உள்ள தனியார் நிறுவனம் ஒன்றில் ஊழியராக இவர் வேலை பார்த்து வந்தார். பெங்களூரு நகரின் கோரமங்கலா போலீஸ் எல்லைக்குட்பட்ட VR லே அவுட்ல தனியார் தங்கும் விடுதியில் தங்கி வேலைக்கு சென்று வந்தார். இந்த நிலையில் நேற்று முன்தினம் இரவு அவர் தங்கியுள்ள வேலைக்கு சென்றுவிட்டு பின்னர் அவர் தங்கியுள்ள விடுதிக்கு வந்து 3வது மாடியில் அவர் தங்கியிருந்த அறையில் வெளியில் நின்று போன் பேசிக் கொண்டிருந்த போது மர்ம நபர் ஒருவர் அங்கு வந்து அவருடன் வாதம் செய்துவிட்டு அவரை கழுத்தை அறுத்து கொலை செய்துவிட்டு அங்கிருந்து தப்பியோடி விட்டார். இது அங்குள்ள கண்காணிப்பு கேமராவில் பதிவாகியுள்ளது. இந்நிலையில் தான் அதே விடுதியில் தங்கியிருந்த மற்ற பெண்கள் பார்த்துவிட்டு உடனடியாக கோரமங்கலா போலீசாருக்கு தகவல் கொடுத்தனர். கோரமங்கலா போலீசார் சம்பவ இடத்துக்கு வந்து ரத்த வெள்ளத்தில் சம்பவ இடத்திலேயே கிருதிகுமாரி பலியாகி பார்த்துவிட்டு அவரது சடலத்தை மீட்டு அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். பின்னர் அங்கிருந்து கேமராவில் பதிவான காட்சிகளை வைத்து தப்பியோடிய நபரை தேடி வருகின்றனர். இது அதாவது கிருதிகுமாரியின் காதலனே வந்து கொலை செய்தாரா அல்லது வேறு நபர் யாராவது கொலை செய்தனர் என்ற கோணத்தில் அந்த கொலையாளியை பிடிக்க 3 தனிப்படை போலீசார் அமைக்கப்பட்டு தற்போது தீவிர தேடுதல் வேட்டை நடந்து வருகிறது. 3 தனிப்படை போலீசார் பல்வேறு பகுதிகளுக்கு விரைந்துள்ளனர். கிருதிகுமாரி தன் காதலனால் கொலை செய்யப்பட்டாரா, அவரை பிடித்தால் தான் அதாவது கொலை செய்யப்பட்ட அந்த காதலனை பிடித்தால் தான் உண்மையான கொலைக்கான காரணம் தெரிகிறது. இருப்பினும் 3 தனிப்படை போலீசார் தற்போது அந்த விடுதிக்குள் நுழைந்து அவரை கழுத்தை அறுத்து கொலை செய்யப்பட்ட அந்த நபரை தேடி பல்வேறு மாநிலங்களுக்கு விரைந்துள்ளது குறிப்பிடத்தக்கதுங்க.